ஹலோ காய்ஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுறாங்கப்பா. நம்ம வீடியோவை வந்து யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறேன். லைக் மட்டும் வந்து வரவே மாட்டேங்குது. அதை ஒன்று பார்த்துவேன், கமெண்ட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ வந்து நான் சில பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ இந்த வேணாம் ப்ரோ, சீசன் 5லேருந்து போடு ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் வந்து எந்த சேனலுமே பிடிடிஹெச் வந்து ஃபுல்லாக வந்து இல்லை தமிழில். அதனால தான் நான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்சாலும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். பார்த்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம வந்து சீசன் 6லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சீசன் 1 பிடிடிஹெச்சில் வந்து 4th எபிசோட்லாம் வந்து கிடையாது கைஸ். ஐ மீன் வந்து ஃபஸ்ட்டு அவங்க சீசன் 1 ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து சீசன் 1ல் இருக்கிற கதை வந்து அடுத்தடுத்த வர கதையை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 கதையும் வேறு வேறு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சீசன் 1ல் இருக்கிற 3 எபிசோட் மட்டும், ஃபஸ்ட்டு 3 எபிசோட் அது வந்து ஆர்ஜின் எபிசோட், அது மட்டும் இருக்குது. மற்ற எல்லாமே அப்படியே வந்து செகண்ட் சீசன் அடுத்த சீசன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க கதைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் என்னென்ன ஹீரோ பண்ணிருப்போம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து கதையாக சொல்லிடுறேன். அது எந்த அனிமேலும் கிடையாதுப்பா. ஹீரோ வந்து 1 ஸ்டார் ஃபைட்டராக வந்து ஃபேமிலி விட்டு வரும்போது போவான் கல்டிவேஷன் ஜேர்னிக்காக. அவன் அதுக்கப்புறம் கல்டிவேஷன் ஜேர்னிக்கு போவான். அங்கே வந்து லிட்டில் ஃபேரி டாக்டர் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுவான். அந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை, அவன் அந்த பொண்ணுக்கு வந்து பாய்சன் பாடி. அந்த பொண்ணு யாராவது தொட்டால் கூட அவங்க வந்து பாய்சனும் செத்துருவாங்க. ஸோ நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்கு அந்த பொண்ணு. ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளேமை ஒன்று ஆப்டைன் பண்ணுவான். அது வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ஃப்ளேம். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவாக அந்த பொண்ணுகிட்ட வந்து பாசம் காட்டுவாங்க. அவங்க 2 பேர் ட்ரெஷரை தேடி போவாங்க. ஸோ ட்ரெஷரை தேடி போன இடத்துல வந்து உல்ஃப் கேங்குன்ற ஒரு கேங்கை பார்ப்பாங்க. அந்த உல்ஃப் கேங்கோட லீடர் ஒரு பையன் பேர் மூலி. அவனுக்கு வந்து நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர் வந்து பிடிச்சி போயிடும். அவன் அந்த பொண்ணுக்காக தேட போவான். நம்ம சியானோ அங்கேருந்து தப்பிச்சு கூப்பிட்டு வந்துடுவான். ஸோ இப்போ வந்து அந்த கேங்கே வந்து நம்ம சியானோ தேடிட்டு இருக்கு. சியானோ வந்து போயிட்டு வார்கிராஃப்ட் மவுண்டன் அப்படின்ற ஒரு மவுண்டன் அதில் போய் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் வந்து கரெக்டாக அதில் 6 மாதம் அந்த கல்டிவேஷன், திரும்பவும் 6 மாதம் கல்டிவேஷன் பண்ணுவான். அவன் வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து பிரேக் த்ரூ பண்ண போகிறான். ஸோ இதுலேருந்து வந்து சீசன் 2ல் வந்து நம்ம 4 வந்து எபிசோடு போயிடலாம். இதுதான் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அனிமேலும் இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து மாதம் சொல்லியிருக்காரு, உன்னை வந்து கமான் உன்னால் கிட்ட முடியும்டா, உன்னை வந்து 6 ஸ்டார் டுவோ ஆகும், கண்டிப்பாக உன்னால் வந்து 6 ஸ்டார் அவேக்கன் பண்ண முடியும், 6 ஸ்டார் அப்படின்றான். ஸோ ஹீரோவும் வந்து ட்ரை பண்ணிருக்கான். அந்த 6 மாதம் கழிச்சு வந்து அவன் வந்து அவேக்கன் ஆகிட்டான். இப்போ வந்து ஹீரோ வந்து 6 ஸ்டார் ஃபைட்டராக இருக்கான். அவன் வந்து பரவாயில்ல மாஸ்டர், வந்து இந்த டெக்னிக் ரொம்ப நல்லாவே இருக்குது, இப்போ வந்து பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நான் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் சொல்கிறாரு, பரவாயில்லடா, நீ வந்து இவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ணணும்னு எதிர்பார்க்கல, நீ இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணாலும் நமக்கு இன்னும் வந்து 1 மாதம் எக்ஸ்ட்ராவே இருக்குது, இதில் வந்து இன்னும் நல்லா வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சரி ஓகே மாஸ்டர், நம்மளை பார்க்க யாரும் வந்திருக்காங்க போல் மவுண்டன் கிட்ட, நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டுமா மாஸ்டர் அப்படின்னு. சரி போயிட்டு அவனுங்களுக்கு வந்து கவனிச்சிட்டு வாடா அப்படின்ட்டு மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த உல்ஃப் கேங் வந்து நம்ம ஹீரோ தாங்க தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து ஊர் தேடிட்டு வந்துருக்காங்க. ஹீரோவும் மேலேருந்து பறிஞ்சு பார்க்குறான், வாடா அவங்களுக்கு நல்லா வச்சு செய்யறான்ட்டு. அவன் வந்து பவர் வந்து யூஸ் பண்ணுறான். இவனுங்களும் பேச்ச போயிட்டு இருக்கானுங்க. அந்த சிவாயான் வந்து எப்படி இருப்பானே தெரியாது அப்படின்னும் போது தலைவனோ வந்து அவன் சிலுமிஸ்டை காட்ட அங்கிருந்த ஒரு ஐஸ் ஏப் வந்து எழுப்பி விட்டுறாங்க. அது உரும்புற சத்தத்திலே எல்லாரும் மறந்து போக, எல்லாரும் வந்து ஜாக்கிரதையா எனக்கு ஏதோ வரப்போதுரா அப்படின்ட்டு உடனே அங்கேருந்தா அந்த ஐசிஎப்போ வந்து வானத்தில் எகிரி குச்சி அடிக்கும் போகிற சென்டரில் எல்லாம் திருச்சி போய் வந்துருவாங்க. அந்த ஐசிஎப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொருத்தனா பிடிச்சி கொள்ள ஆரம்பிக்க, கையிலேயே குத்தி கொள்ளுது. அதனோட ஜெய்ஜாண்டியான உருவத்தை வச்சு கல்லெல்லாம் தூக்கி போட்டு ஒருத்தனா சாவடிச்சிக்கிட்டு இவனும் பயந்துகிட்டு இருக்கா. அது வந்து நம்ம சாவடி விடும். அவனோ ஒரு கல்லை தட்டிக்க, அதுவும் டென்ஷன் ஆகிட்டு ஒன்று வந்து அடிக்க போகுது. அந்த நேரத்தில் நம்ம சரியான அவன் வெப்பன் வச்சு தடுப்பான் பாருங்க. தடுத்துட்டு இவன் எனக்கு வேணும், அவனை கொள்ளாதா அப்படின்ட்டு அது கூட போய் சண்டை போடாமல் பாருங்க. அதையும் நம்ம ஹீரோ வந்து அடிக்க போங்க, நான் ஒன்றுமே வேலைக்கு ஆகுது. தலைவனும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வெப்பனை தூக்கி போட்டு அதை போட்டு அடிப்பான் பாருங்க. தூக்கி போடுவான். அந்த வெப்பனாவது கையில் வந்து சொல்லுவான். அந்த ஐசிஸ்லாம் உடஞ்சி போயிடும். இவனை போய் அடிக்க, அது வந்து அதே இடத்துல வந்து செத்துருது. அவனும் டென்ஷன் ஆகிட்டு, சரி ஓகே இது வேலை முடிஞ்சு அத்து நீ தாண்டா அப்படின்ட்டு ஒழுங்கு மரியாதையாக சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து உங்கள் லீடர் யார் இதெல்லாம் பவர்ஃபுல்லாக இருப்பா அப்படிங்கிற உல்ஃப் கேங்க் மொத்தமாக 3 லீடர்ஸ்மே வந்து பவர்ஃபுல்லானவர் தான். ஃபர்ஸ்ட் லீடர் வந்து 8 ஸ்டார் டியோ, செகண்ட் லீடர் வந்து 9 ஸ்டாரு, தேர்டு வந்து ராக் கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, சரிடா நீ செத்து போடா அப்படின்ட்டு அவனே கொண்டுட்டு, சரி ரைட்டு ஒவ்வொருனா கொல்ல ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு தலைவனும் வந்து கொண்டவன் எத்தனை பேர்னு எண்ணி வச்சுக்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாலத்தில் அதே உல்ஃப் கேங் வந்துருக்குது. செல்லங்களா அப்படின்ட்டு தலைவனும் அவன் வெப்பனை தூக்கி போட, இவன் தானா செய்வான், அவனை போய் கொள்ளுங்கடா. என்ன தலைவனும் போன வெப்பனை வந்து திருப்பி வர வைப்பான் பாருங்க. வர வழியிலே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வந்துடும். பரவாயில்லடாப்பா 15 பேர் கொண்டாச்சு அப்படின்ட்டு போவான் தலைவன். அடுத்து போய் ஒவ்வொருத்தனா கொல்ல, ரைட்டு 16 அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எண்ணிட்டு போவான். இவனுங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க, நம்ம வந்து 3வது லீடர் கீழே வேலை செய்கிறோம், கண்டிப்பாக நம்ம வந்து சிவானை பிடிச்சி கொடுத்தா நம்ம வந்து ரிவார்டு கிடைக்கும்டா, அவனை எப்படியா பிடிக்கண்டா அப்படின்னும் போது தலைவனும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ அந்த அவனை ஒருத்தன் வரும்போதே கொண்டுட்டு, நீங்கள் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா என்னை பற்றி அப்படின்ட்டு பேச அவனெல்லாம் அட்டாக் பண்ண வரானுங்க. ஆனால் வந்து அவனுங்களாம் அசால்ட்டாக கொண்டுருவான் தலைவன்.
வா எப்படியோ வந்து ஒழுங்காக சொல்லு அவன் எங்கே இருக்கான் 3வது உங்கள் லீடரு அப்படின்னா அவர் வந்து பர்ஃபுல்லான்றா அவர் கண்டிப்பாக கொள்வாடுறா அப்படின்னும் போதே தலைவன் வந்து கொண்டுட்டான் கேப்டனுக்கு பதில் சொல்கிறா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உல்ஃப் கேங்கோட ஹெட்டு தான் கட்டுறாங்க. அந்த உல்ஃப் கேங்கோட ஹெட்டு பேர் மூஷி, அவனோட பையன் வந்து லீமோ, இவன் தான் அந்த பையன். இவனுக்கு தான் வந்து நம்ம லிட்டில் ஃபேட் டாக்டர் பிடிச்சிருக்கான். வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் லெவலில் தான் இருந்தான், கண்டிப்பாக வந்து செத்துருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து ரிப்போர்ட் பண்ணுறான் அந்த மவுண்டனுக்கு போன எல்லாருமே செத்துறாங்க அப்படின்னு. யாரா கொண்டு இருப்பா யாரை கொண்டு இருப்பான்னு யோசிச்சு பரவாயில்ல அந்த சிஓ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான், நான் கண்டிப்பாக இவ்வளோ பவர்ஃபுல்லான வந்து வளரக்கூடாது அப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்டு தான்டா, அவனெல்லாம் வந்து இப்போயே கொள்ளணும், பின்னாடி வளர்ந்தான் அப்படின்னா பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளை கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க வருவான். சின்ன பையனை கொள்றதுக்கு சரியான ஆள் உல்ஃப் கேங்கோட 3rd லீடர் ஹீமெங், அவன் தான்டா அது கரெக்டாக இருப்பான். ஹீமெங் கிட்ட சொன்னால் போதும் இந்த வேலையை அசால்ட்டாக முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த உல்ஃப் கேங்கோட பையனும் அவங்க அப்பாவுக்கு வந்து சரக்கு ஊற்றி வந்து கொடுக்குறான். ஆமாப்பா அவனை வந்து கொண்டுருங்க, அவனை கொண்டுட்டிங்கன்னா வந்து பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர் சியோயானை வந்து அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் பண்ணுறாதீங்க, அவங்ககிட்ட வந்து நிறைய ட்ரெஷர் இருக்குது, அதை வச்சு தான் கண்டிப்பாக அவன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக பிரேக் த்ரூ பண்ணுறான், அதனால் வந்து அவசரப்பட வேணாம் மாஸ்டர் அப்படின்னு பேசுக்கு. அதுவும் கரெக்டாக தான், அவன்கிட்ட ட்ரெஷ்லாம் நம்ம எடுத்தோன்னா நம்ம ஈஸியாக வந்து பவர்ஃபுல்லாக எல்லாம் அப்படின்னு பேசுகிறான். பரவாயில்லடா நீங்களுக்கும் உங்களுக்கும் வந்து மூளை வேலை செய்யுது, அவனை கண்டுபிடிக்கிறான் அந்த ட்ரெஷர் எடுங்கடா அப்படின்ட்டு இவனும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமெங்க தான் காட்டுறாங்க. அவனும் அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணு ஒரு மாதிரி வைக்க போகிறது, இவனும் ரொமான்டிக்காக போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தன் வந்து விழான். யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம சியோயானை வந்து பின்னாடியே வராங்க. வந்து பார்த்தோன்னே டே குட்டி பையா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்டா, நீ எல்லாம் வந்து என்னை கொல்ல வந்திருக்காடா அப்படின்னு கேட்டா, நான் கொல்றதுக்குலாம் வந்து நானே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனா அவன் பவர் வச்சு ஒரு கல் எடுத்து அவன் மண்டையில் அடிப்பான் பாருங்க. அவனுக்கு டென்ஷன் ஆகுதுட்டே உன்னை நான் அன்றைக்கே கொல்ல போகிறேன்டா அப்படின்ட்டு 2 பேரும் வந்து சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து முதல்ல நம்ம ஹீரோ தான் போய் அவனை அடிச்சு தூரத்துக்கு போடுறான். அவனை போய் விழுகிறான் அந்த ஹீமெங்கும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஹீரோ அடிக்க அவனா வந்து கதிகாலையும் போயிடுறான். ஆனால் வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் எடுக்கிற மாதிரியே தெரியல, என்னதான் அடி ஆனாலும் அவனே இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்லாம் ஏதாவது பண்ணுமாடா அப்படின்ட்டு அவனும் அவன் பவரை வந்து கேதர் பண்ணுறான் பாருங்க. ஹீரோவும் சரி வாடா பார்த்துலாம் 2 பேரும் போய் மாற்றி மாற்றி ஹேண்ட் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னா வந்து ஹீரோவுக்கு தான் அதிக டேமேஜ் போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து மவுண்டன் ராக் டெக்னிக்னு ஒரு டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறான். அவன் சொல்கிறான் என் டெக்னிக் நீ எல்லாம் ஒன்றுமே இல்லடான்னு தலைவனையும் பிடிச்சி சுற்றி அடிப்பான் பாருங்க ஒரு அடி. அவன்லாம் கல் வைக்கிறான், டே குட்டி பையா இன்னைக்கு உன்னை இதே இடத்துல நான் கொல்றேன்டா அப்படின்ட்டு அவனை கையில் பவரை கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கொல்லானவர ஹீரோவாக அந்த இடத்துல அவனை பார்த்து சிரிக்கிறான். ஸோ இந்த எபிசோட்லேயே வந்து இந்த எபிசோட் வந்து இதோட முடிஞ்சு கைஸ். பேட்டில் த்ரூ தி ஹெவனில் வந்து 4th எபிசோடு வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ வந்து போன வீடியோவில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்ன ப்ரோ டீட்டெயிலாகவே இல்லை அதிகமாக அப்படின்னு கேட்டிருந்தாரு. நண்பா நான் வந்து கதைக்கு வந்து ஃப்யூச்சரில் தேவைப்படுற முக்கியமான விஷயத்தை வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த ஜெயிலியோட ஃபேமிலியோட ஹெட் வந்து அப்போயே செத்துருவார், அதனால தான் வந்து ஃபேமிலி ஹெட்டுன்னு மட்டும் அவர் நான் மென்ஷன் பண்ணேன் நண்பா. சரி ஓகே இல்லை நீ டீட்டெயிலாக பண்ணுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே அப்படியே பண்ணுறேன். ஆனால் வந்து பிரச்சனை என்ன எனக்கு இந்த நேம்லாம் வந்து கொஞ்சம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வாயிலே நொழிய மாட்டேது, அதனால தான் வந்து அப்படி சொல்கிறேன். எதுவும் தப்பாக நினச்சது அடுத்த வீடியோ வந்து மாற்றிக்கிறேன். ஓகே கைஸ் லைக் போடுங்க. Bye.